வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளுங்கிறத அத்தியாயத்தில் பயிற்சி 1.5ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு வரிசை ஜோடி கொடுத்துருக்காங்க. அது வந்து இசட்டிலேருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்புன்னு கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் காண்க. நேரிய சார்புனா படி 1. நேரிய சார்புனா என்னது? படி 1. ஒன்றும் கிடையாது, நேர்கோடு தான். நேரிய சார்புங்கிறது என்னது? ஒரு நேர்கோடு நம்ம தான் உருவாக்குறோம். எஃப் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நம்ம எப்போயுமே என்ன எடுத்துப்போம்? ஒய்ன்னு எடுத்துக்குவோம். இப்போ நேரிய சார்புங்கிறதுனால இங்கே வந்து வரிசை ஜோடி கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் இருக்கிற மாதிரி ஒரு நேர்கோட்டு சமன்பாடை நம்ம எழுதிக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பி என்க நம்ம தான் எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றா இதில் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? -1,3 இதை வந்து அப்ளை பண்ணோம். ஒய்க்கு வந்து என்ன எழுதுகிறோம்? 3. எக்ஸுக்கு என்ன எழுதுகிறோம்? -1. -1 இன்ட்டு ஏ -a பிஏ அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து சமன்பாடு நம்பர் 1. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 0 -1. அப்போனா வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 0, ஒய்யோட வேல்யூ -1. அப்படின்னா இருந்தது பி. பி ஈக்குவல் டு -1. பி ஈக்குவல் டு -1. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை? ஏ தேவை. ஏ வந்து எதில் பிரதியிடலாம்? 1ல் பிரதியிடலாமா? சரி. இப்போ பி ஈக்குவல் டு -1ஐ 1ல் பிரதியிட 1 வந்து என்ன இருக்குது? -a + b ஈக்குவல் டு 3. b வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1. இந்த -1 அந்த பக்கம் போகும்போது என்னதான் மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போனா 4. அப்போனா a ஈக்குவல் டு என்ன வருது? a ஈக்குவல் டு -4ஆக மாறிடும். a ஈக்குவல் டு -4ஆக மாறிடும். நம்மளுக்கு வந்து என்ன தேவை? எஃப் ஆஃப் எக்ஸ் தான் தேவை. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் தான். தட்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏங்கிற இடத்துல -4x, பிங்கிற இடத்துல பி வந்து என்னது? -1. -4x -1. தேர்ஃபோர் நேரியல் சார்பு இதான் வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் எனில் எஃப் ஆஃப் எக்ஸை காண்க. இது ஒரு நேரிய சார்பு. இது ஒரு நேரிய சார்பு. புரியுதா மாணவர்களே? அடுத்த கணக்கில்